இணைச்சட்டம். நீ அழிந்து போகும் வரை அந்த இனம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளையும் உன் நிலத்தின் பயனையும் உண்ணும். உன்னை அழிக்கும் வரை உன் தானியத்தையும் இரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் கன்றுகளையும் உன் ஆடுகளின் குட்டிகளையும் அந்த இனம் விட்டு வைக்காது. உனது நாடெங்கும் நீ நம்பியிருக்கும் உயர்ந்தவையும் அரண்சூழ் கொத்தளங்கள் கொண்டவையுமான மதிர்ச்சுவர்கள் விழும் வரை அந்த இனம் உன் நகர் வாயில்களை எல்லாம் முற்றுகையிடும். ஆம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாடெங்கிலும் உள்ள உன் நகர் வாயில்களை முற்றுகையிடும். உன் பகைவன் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பான் எனில், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்துள்ள உன் கருவின் கனிகளான உன் புதல்வர் புதல்வியரின் சதையை கூட உண்பாய். உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பான் எனில், உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் இனி எதுவுமே இல்லாததால் தான் உண்ணும் தன் பிள்ளையின் சதையை தன் சகோதரனுக்கோ தன் அன்பு மனைவிக்கோ எஞ்சியுள்ள தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டான். உணவின் பொருட்டு அவர்களை வெறுப்பான். உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பான் எனில், உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவள் தன் உள்ளங்காலை தரையில் நன்றாக ஊன்றி நடக்காத அளவு இனிமையும் மென்மையும் மிக்கவள் இனி எதுவுமே இல்லாததால் குழந்தை பிறந்தவுடனே தன் குழந்தையையும் அதனோடு வருகின்ற கழிவுகளையும் மறைவாக உண்பாள். எவருக்கும் கொடுக்க மாட்டாள். உணவின் பொருட்டு தன் இனிய கணவனையும் தன் புதல்வர் புதல்வியரையும் வெறுப்பாள். உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னும் மாட்சிமிகு அச்சந்தரும் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்நூலில் எழுதியுள்ள திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. இல்லையெனில் உன் மீதும் உன் வழிமரபினர் மீதும் விவரிக்க இயலாத வாதைகளை, கொடிய நீங்கா வாதைகள், கடின நீங்கா நோய்களை ஆண்டவர் வர செய்வார். மேலும் நீ கண்டு அஞ்சிய அனைத்து எகிப்திய கொள்ளை நோய்களையெல்லாம் உன் மீது வர செய்வார். அவை உன்னை தொற்றிக்கொள்ளும். இந்த திருச்சட்ட நூலில் எழுதப்படாத எல்லா நோய்களையும் வாதைகளையும் நீ அழிந்து போகும் வரை ஆண்டவர் உன் மீது வர செய்வார். எண்ணிக்கையில் வானத்து விண்மீன்களைப் போன்று இருந்த உங்களுள் மிகச் சிலரே எஞ்சியிருப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை. உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை பெருக செய்வதில் மகிழ்ந்த ஆண்டவர் உங்கள் மேல் அழிவை கொணர்ந்து உங்களை வேறறுப்பதில் மகிழ்வார். நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலிருந்து நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள். உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையுள்ள எல்லா மக்களினங்களிடையிலும் ஆண்டவர் உன்னை சிதறடிப்பார். அங்கு நீயும் உன் மூதாதையரும் அழியாத மரத்தாலும் கல்லாலும் ஆன வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். அந்த மக்களினங்களிடையே உனக்கு ஓய்வு இராது. உன் உள்ளங்கால்கள் தங்கி இளைப்பாற இடம் இராது. அங்கே ஆண்டவர் நடுநடுங்கும் இதயத்தையும் பஞ்சடைந்த கண்களையும் தளர்வுற்ற மனதையும் உனக்கு கொடுப்பார். உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும். உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய். உன் கண்களால்